சுத்தமா நல்லா இல்ல. பார்க்கலாம், சூர்யாக்காக பார்க்கலாம். ஏன் நல்லா இல்ல? ஃபுல்லா ஃபைட் கொண்டு வந்திருக்கானுங்க ப்ரோ. ஒண்ணுமே இல்ல. ஸ்டோரி அந்த அளவுக்கு இல்லைங்களா? ஸ்டோரிலாம் அந்த அளவுக்கு ஃபுல்லா குத்து தான். வேற ஒண்ணுமே இல்ல. சாங் போடுறது சாங்கே போடல ப்ரோ. லாஸ்ட் பிஜிஎம்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். போடவே இல்ல. இல்ல பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். சூர்யாக்காக பார்க்கலாம். சூர்யா தான் கொஞ்சம் மாசா இருக்காரு. அவரு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்தா சும்மா கமெண்ட் பண்ணலாம். ஃபேமிலிலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் ரொம்ப இழுத்துக்கிட்டே போறானுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே தான். எப்படா முடிப்பான் இருக்க மாதிரி இருக்கு. ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க 10க்கு? ஒரு 7 கொடுக்கலாம் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. Yeah, நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட ஆக்டிங் எப்படி? Yeah, it's as usual நல்லா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எந்த சாங் பிடிச்சது? As usual the famous song அது போட்டுவாங்க. ஆர்த்திஸ். அந்த கண்ணாடி இல்ல ப்ரோ. ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க 10க்கு? 4 ப்ரோ. 4 obviously. Yeah. செகண்ட் ஹாஃப் ஏதோ லேக் ஆன மாதிரி இருக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு I satisfied myself. Yeah. நல்லா இல்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, மீதிலாம் நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல? ஸ்டோரி நல்லா இல்ல. போர் அடிச்சது ப்ரோ. ஆமா, ஸ்டோரி லைன்லாம் கொஞ்சம் கதை எப்படி இழுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் போர் தான். லாஸ்ட் எல்லாமே சிரிப்பு வந்துச்சு. எமோஷனலாக கட் பண்ணும்போது சிரிப்பு வந்துச்சு. ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்துச்சு. மீதிலாம் ஓகே. நான் அனில் ப்ரோ. நான் சரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு வந்தேன். பட் ஓகே தான். அவரோட ஆக்டிங்லாம் மஸ்ட் ப்ரோ. நானா ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு கேட்கும்போது எதுக்கு ஆட தெரியாம ரியாக்ஷனே இல்லாமல் நடிக்கிறாரு. கனிமா பாட்டுலாம் அப்படிதான் நினைச்சேன். ஓகே, ரீசன் நீங்க பார்க்கும்போது எல்லாமே அது கனெக்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் துருன்னு போச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே படுத்துருச்சு. எப்படா படம் முடியும் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. கம்பேக்னா சொல்ல முடியாது ப்ரோ. நெக்ஸ்ட் அடுத்த படம் வேணா பார்க்கலாம். கம்பேக்னா சொல்ல முடியாது. ஓகே, நல்லா ஒரு இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் படுத்துச்சு, அவ்வளோதான். அப்படின்னா சொல்ல முடியாது ப்ரோ. யார் வேணா வந்து பார்க்கலாம். ஃபைட் சீனு கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் சூப்பர். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிடும். டென்னுக்கா கொடுக்கலாம் ப்ரோ. 5-6 கொடுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலாம் ஓர்த்துல. அந்த அளவுலாம் ஓர்த்துல. நான் சசிகுமார் படத்துக்கு அது போலான்னு நினச்சி கேட்டுருந்தேன். பசங்க தான் அதுக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் அவனை ஓர்த்துல. நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்க படத்துல? லேக் இருக்குன்றாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது. இல்ல அவ்வளோ லேக்லாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. ஒரு இது கம்பேக் தான் சூர்யா. ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க 10க்கு? 10க்கு ஒரு 7 கொடுப்போம். ப்ரோ லவ் சீன்லாம் அழுதுட்டேன் ப்ரோ. நான் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ப்ரோ. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவனை முதல்ல அடிச்சு அவன் காதுக்கு இதெல்லாம் கீச்சு நம்ம கட்டாயிரும் ப்ரோ. நெகட்டிவ் கமெண்ட்ஸே இருக்கக்கூடாது ப்ரோ. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தா சிலுக்கு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அதான் ப்ரோ. சூர்யா சார் சொல்லணுமா ப்ரோ? அவர் ஆக்டிங் சொல்லணுமா ப்ரோ? சிக்கம் ப்ரோ. ஒரு ஆக்டிங் தான் அவர் தான் ப்ரோ. ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க ப்ரோ 10.5 கொடுப்பேன் ப்ரோ. நான் 100 கொடுப்பேன் ப்ரோ. நான் ஃபேமிலி கண்டிப்பா வந்து பார்க்கணும் ப்ரோ. ஃபேமிலியோட பார்க்க சொல்லுங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ வைலன்ஸ்லாம் இல்லை ப்ரோ. நார்மலாக எப்பயுமே நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக்லாம் தரமா கொடுத்துருக்காரு ப்ரோ. பாட்டு கன்னிமா சாங் பாத்தீங்களா? கீஸ் சாங்க போட்டு அதான் ப்ரோ இருந்தது. வேற மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல லேக் இருக்குன்றாங்க. எல்லாமே சூப்பராகவே இருந்தது. எல்லாமே எதுவுமே அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. நல்லா தான் இருந்தது ப்ரோ. படம் பார்க்குற மாதிரி தான் சூப்பராக இருந்தது. படம் நல்லா போய் பார்க்கலாம். ஃபேமிலியோட நல்லா வந்து பார்க்கலாம். படம் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. படம் ஃபுல்லுமே சூப்பர் தான். படம் சூப்பராக இருக்கு. எந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்க? அந்த அளவுக்கு ஃபைட்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கு. சூர்யா சார் ஆக்டிங் எல்லாமே யாரில் இருக்கு. படத்துல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய சொல்றாங்க. படம் அப்படி லேக் ஏறும் அப்படிலாம் இல்லை. லவ் சீன் அதிகமாக எதிர்பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை. ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கு. என்ன சொல்ல வராங்க ஸ்டோரி? இது லாஸ்ட் டைம் ட்ரைபியூட் வச்சு எடுத்தாரு. இந்த வாட்டி நம்ம அந்த வெள்ளைக்காரங்க கூட்டு போயிட்டு அடிமையாகணும் அந்த கண்டென்ட் வச்சு எடுத்துட்டாரு. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருந்தது. சூப்பராக தான் இருந்தது. பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஒருத்தர் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேக்கா இருக்கு. இல்லை லேக்லாம் இல்லை. சீரியஸாக இல்லை. சீரியஸ் நல்லா தான் போயிட்டு பார்க்கலாம். ஃபைட் சீக்வென்ஸ் சூப்பராக இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ் சூர்யா ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்தது. பார்க்கலாம். சூப்பர். எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாரும். என்ன சொல்ல வராங்க ஸ்டோரி? ஸ்டோரி கூட அங்கே பெருசாக பார்க்கலாம். நான் ஃப்ரீயாக தான். என்ன சாங் உங்களுக்கு பிடிக்கிறது? சாங்னா கனிமா தான். ஓவரால் ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10க்குனா 8 கொடுக்கலாம் ப்ரோ. சரி சார். சூர்யா சாருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்கு. சரியான கம்பேக் ப்ரோ. சூப்பரான கம்பேக் தான். சரியான கம்பேக் தான்.
செகண்ட் ஹாஃப் லேக் இருக்குன்றாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக இருக்கு. மற்றபடி சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க ஸ்டோரியில? ஃபுல்லாக ஃபைட்டாக தான் இருக்கும் படம். மற்றபடி படம் நல்லா இருக்கு, வந்து பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எல்லா சாங்ஸும் வந்துடும். அதாவது இந்த படத்துலயே உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ்னா எது சொல்லுவீங்க? வந்து இந்த கன்னிமா சாங் தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூர்யா சார் ஆக்டிங்லாம் சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்கு. ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் லேகா இருக்கு. ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் பெரிய படம் மாதிரி இருக்கு. மற்றபடி படம் ஓகே தான். கங்குவாக்கு அப்புறம் சூர்யா சாருக்கு ஒரு ஹிட். இது ஒரு ஹிட் தான். நல்லா இருக்கு. ரேட்டிங் எவ்வளவு கொடுக்குறீங்க? 10க்கு 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் வாஸ் நைஸ் அண்ட் சூர்யா ஒரு ஃபிசிக்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் என்ன அந்த ஒன் ஷாட் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மியூசிக் மிரட்டிட்டாரு யாரு, சந்தோஷ் நாராயணன் வாஸ் ஜஸ்ட் கிளச். அவள் தான், அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஹி வாஸ் ஜஸ்ட் அதான் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அந்த ஸ்டிக் வச்சு ஒரு சீக்வன்ஸ்லாம் இருக்கும் அந்த ஃபைனலில். என்ன ஒரு லாஜிக் மட்டும் எனக்கு இடிச்சிச்சு. என்னென்னா பூஜா ஹெக்டே தான் வந்து நீங்கள் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் சூர்யா எல்லாரையும் அடித்து கொண்டு தான் இங்கே வருவார். வரும்போது பூஜா ஹெக்டேவே வா சூப்பர்னு கை தட்டி கத்தியெல்லாம் பிடிச்சி லவ்லாம் பண்ணுறாங்க. என்னென்னு மட்டும் புரியல. அவள் தான் ப்ரோ, ஐ டோன்ட் நோ எனக்கு. பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.